ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே சிபிசிஐடி போலீஸ் என கூறி 1.5 லட்சம் ரூபாய் பணம் பறித்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். ரகசிய உறவை சொல்லி பிளாக்மெயில் செய்து பணம் பறித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள ஊத்தங்காடு பகுதியை சேர்ந்தவர் 32 வயதான ராஜேஸ்வரி. பனியன் கம்பெனி டெய்லராக பணிபுரிந்து வந்த இவர் விஜயகுமார் மற்றும் விஸ்வநாதன் என்ற இருவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். ராஜேஸ்வரியின் கணவர் இல்லாத நேரம் இருவரும் மாறி மாறி வீட்டிற்கு சென்று தனிமையில் நேரத்தை செலவிட்டு வந்ததாகவும் தெரிகிறது. அப்போது இருவரிடமும் நல்ல பணப்புழக்கம் இருப்பதை தெரிந்து கொண்ட ராஜேஸ்வரி அதை எப்படியாவது அபகரித்தாக வேண்டுமென்று திட்டமிட்டுள்ளார். அவசர தேவை, மருத்துவ சிகிச்சை என்று சிறுக பணத்தை பிடுங்கியதாகவும் தெரிகிறது. ஆனால் அக்கவுண்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அபே செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுள்ளார். அதற்காக 2 ஆண்களுடன் கைகோர்த்த ராஜேஸ்வரி விஜயகுமார் மற்றும் விஸ்வநாதன் இருவரிடமும் நூதன முறையில் கதை அளந்துவிட்டுள்ளார். நம்முடைய ரகசிய பழக்கம் குறித்து யாரோ போலீசாரிடம் புகார் அளித்து விட்டதாகவும் அது தொடர்பாக விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் என்னுடைய வீட்டிற்கு வரவுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதை கேட்டதும் பயந்து போன விஜயகுமார் மற்றும் விஸ்வநாதன் இருவரும் ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு சென்றனர். சிபிசிஐடி அதிகாரி என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் வெளியில் தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்று அந்த இருவரையும் மிரட்டினர். வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க பணம் வேண்டும் என்று நிபந்தனை விதித்தவர்கள் விஜயகுமார் அக்கவுண்டில் இருந்த 95,000 ரூபாய் பணத்தையும் விஸ்வநாதன் அக்கவுண்டில் இருந்த 60,000 ரூபாய் பணத்தையும் UPI மூலமாக தங்களுடைய வங்கிக் கணக்கிற்கு மாற்றியுள்ளனர். விட்டால் போதும் என்று நினைத்து இருவரும் பணத்தை அனுப்பிவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். பிறகு ராஜேஸ்வரியின் பேச்சு சந்தேகம் உண்டாக்க சம்பவம் குறித்து நம்பியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜேஸ்வரியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஐடி போலீசார் என்று கூறி பணம் பறித்த இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே மோசடியின் பின்னணி குறித்து உண்மை தெரிய வரும்.